ரீசெண்டா சோசியல் மீடியால எங்க பார்த்தாலுமே இந்த ஒரு சம்பவத்தை குறித்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9ல திறமை இல்லாத ஆட்களை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால போனாலே எல்லாருமே இதை பத்தி தான் பேசுறாங்க. என்ன திறமை இல்ல, சோசியல் மீடியால எவ்வளவு கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க யாரும் போக முடியாத இடத்துக்கு இவங்க மட்டும் எப்படி போனாங்க, அதுவே ஒரு டேலண்ட் தானே. அப்பனா நீ பிக் பாஸை குறை சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாரும் கேட்பீங்க. பிக் பாஸ் எல்லாம் குறை சொல்லல, அவங்க வேலையை அவங்க கரெக்டா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் யாரா மூலியமா வந்தாங்களோ, யாரால வந்தாங்களோ அவங்க தான் இப்போ இவங்க ஏன் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க நம்ம கோமாளித்தனமா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 வீடியோல அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதே 5-6 வீடியோலயே அந்த வீடியோக்குள்ள வியூஸ் எல்லாம் பார்த்தா கண்டிப்பா லட்சக்கணக்கில் போயிருக்கும். உடனே நம்ம இப்படி பண்றது தான் நல்லா இருக்கு, இப்படி பண்றதுதான் மக்கள் விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சும் தன்னோட உண்மையான கேரக்டரை காட்டாம சோசியல் மீடியாக்காக அவங்க கேரக்டரை மாத்திக்கிட்டு அப்படி பண்ணதுனால தான் இப்போ அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களாம் அந்த இடத்துக்கு போனதுக்கு யார் காரணம் அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகர் வச்சுக்கோங்களேன். அவர் ஏதோ பிசியோதெரபி டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டாக்டர் வரைக்கும் படிச்சு வந்த நபருக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு கண்டிப்பா ஒரு யோசிக்கிற ஒரு 1 மினிட் 1 செகண்ட் 1 மினிட் ஆச்சும் யோசிச்சிருப்பாரு. அவரு யோசிச்சாலும் இதை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்ததுக்கு யார் காரணம்? வியூஸ் தான் காரணம். அந்த வியூஸ்னா யார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். திறமை இல்லாத நபர்களை பிக் பாக்ஸ் ஒன்றும் செலக்ட் பண்ணல. அவங்கள அந்த இடத்துக்கு பிக் பாக்ஸ்க்குள்ள கொண்டுட்டு போனது யாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும்.